ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருத்து போது எப்போ எல்லா நேரமும் வச்சுருக்கணுமா, எப்படி புத்திசாலித்தனமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிறையா விதத்தில் யோசிப்பாங்க. மக்களுக்கு வந்து எப்போவுமே வந்து தங்கம் வந்து லாக்கர்லேயோ டிமேட்லேயோ இல்லை தங்க பத்திரத்துலேயோ வச்சுக்க பார்ப்பாங்க. தங்கம்ங்கிறது எப்போவுமே வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நிலையான தொழிலும் இல்லை. மக்களோட மனநிலை, அப்புறம் அச்சம், பணவீக்கம், அப்புறம் நிச்சயமற்ற தன்மை பொறுத்து ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். சில சமயங்களில் வந்து தங்கத்தை செல் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். எப்போ விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதலீட்டில் வந்து தங்கம் அதிகமாக இருக்கும்போது ஒரு 10% 20% வரைக்கும் வைக்கலாம். சில சமயம் வந்து மணியோட நீடை பொறுத்து சிறிதளவு லாபத்துக்காக விற்கிறது பெட்டர். தங்கம் விலை வந்து மிகவும் வேகமாக உயர தொடங்கும் போது ஜென்ரலாக முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா போர் அச்சுறுத்தல் அது மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ஏறும். பட் வந்து பணவீக்கம், அதுக்கப்புறம் வந்து ருப்பி டிப்ரிசியேஷன் இந்த மாதிரி வேல்யூ இதாகும்போது தான் இந்த வாட்டிலாம் தங்கம் வந்து ஏறி இருக்கு. எப்போவுமே வந்து நல்ல ஏற்றங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தங்கத்தை வந்து ஓரளவு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது பெட்டர். சில சமயம் பணம் ஒரு தேவைகள் இருக்கும்போது, ஒரு எஜுகேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரே மாதிரி ஃபுல்லாக அதிலேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பொருளாதார சூழல் மாற தொடங்கும்போது நிச்சயமற்றத்தில் இருந்தால் விலை ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கும்போது விற்றுட்டு வரலாம். தங்கத்தை வந்து எந்த மாதிரியான விதத்தில் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஜெனரலாக வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் முன்னெல்லாம் வந்து ஜுவல்லரியாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் ஆப்ஷனுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு காயினில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போல்லாம் வந்து கோல்டு இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். பட் ஆனால் வந்து எல்லா அமௌண்ட்டையும் போய் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் வந்து ஒரு 100% வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து 20% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மெயினாக வந்து கோல்டு காயினாவோ இல்லை இடிஎஃப்ஸாவோ இன்வெஸ்ட் பண்ணலாம். இறக்கங்கள் வரும்போது, ப்ரைஸ் இறங்கும்போது ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் வரும்போது அதுலேருந்து லாபங்களை பார்க்க முடியும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.